அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா டாக்டர் நம்ம கார்த்திகை கூப்பிட்டு பேசுறாங்க. உங்க மாமா ராஜாராஜனுக்கு நாளைக்கு காலையில ஆபரேஷன் அப்படின்ட்டு. இதை கேட்ட சந்திரா சிவனாண்டியை சந்திச்சு எங்க மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ணும் போது இந்த மருந்தை எப்படியாவது அவர் உடம்புக்குள்ள திணிச்சிருங்க, அதுக்கடுத்து அவர் ரத்தத்துல அந்த உடம்பு கலந்து அவர் உயிரை விட்டுருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதி எல்லாத்தையும் கூப்பிட்டு டாக்டர் பேசுறாங்க. உங்க மாமாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, இந்த ஆபரேஷன் பண்ணலாம் அவர் பிழைக்கிறது கஷ்டம்தான், எதா இருந்தாலும் ஆபரேஷன் முடிஞ்ச பிறகுதான் சொல்ல முடியும், நாளைக்கு காலையில உங்க மாமாவுக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட சந்திரா அதாவது சந்தோஷமா சிவனாடிட்ட போய் சொல்றா. அதாவது பாத்தீங்கன்னா எங்க மாமாவுக்கு நாளைக்கு காலையில ஆபரேஷன் பண்ண போறாங்க, அந்த டாக்டரை எப்படியாவது நம்ம கடத்தணும், நம்ம ஒரு டூப்ளிகேட் டாக்டரை ரெடி பண்ணி இந்த ஆபரேஷன் தேட்டருக்குள்ள அனுப்பணும், அதுக்கடுத்து நான் ஒரு மருந்து தாரேன், இந்த மருந்தை எங்க மாமா உடம்புக்குள்ள எப்படியாவது செலுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி அந்த மருந்தை கொடுக்குறா சந்திரா. அதாவது பாத்தீங்கன்னா சிவனாண்டி இந்த மருந்து என்னது அப்படின்னு கேட்கறான். இது எங்க மாமா உடம்புக்குள்ள இந்த மருந்தை செலுத்துறோன்னே அது ரத்தத்துல கலந்து அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாரு, நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது, அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாரு அப்படின்னு எல்லாம் வந்துடும். அதாவது பிளான் பண்ணி இந்த திருப்பி நம்ம பண்ணணும், எப்படியாவது அந்த கார்த்திக் பயில நம்ம ஜெயிக்கணும், இந்த கும்பாபிஷேகமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சந்திரா சரியாவுல பிளான் போடுறா. ஆனா நம்ம கார்த்திக் எல்லாத்தையும் உடச்சி எரிதாரு. அதை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.